ஹரி ஓம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, உங்கள் மன இருளை நீக்குங்கள். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த பூமியில் நன்றாக வாழ முடியும். அதிலும் பொருளாதாரத்திலும் சரி, முன்னேறி இருக்கின்ற மற்றவர்கள் அவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள் என்று கூட நாம் நினைத்து பார்ப்பதில்லை. அதனால் மேல் வர்க்கத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் கையில் தான் தொழில், வியாபாரம், ஃபைனான்ஸ், அரசியல், தொழில் கருவிகள், வியாபார யுக்திகள் என எல்லா நுட்பங்களையும் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அதனாலேயே அவர்கள் ஆளும் வர்க்கத்தில் இருந்து வருகிறார்கள். நமக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அவர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கூட நமக்கு தெரியவில்லை. உயர்ந்த கண்ணோட்டம் இல்லாததனால் நம் சிந்தனைகள் ஏதோ அன்றாடம் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியே அடிமைகளாகவே இருந்து நம் வாழ்க்கை, நாம் மட்டுமல்ல நம் சந்ததிகளும் வருங்காலத்திலும் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். நாம் அவர்களுக்காகவாவது நல்ல வழிகாட்ட வேண்டும். ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம்? நம்மளுடைய கவனம் முழுவதையும் திசை திருப்பி இருக்கிறார்கள். அதாவது சினிமா, காதல் செய்தால் உடலிற்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது என்று காதல், சினிமா கதைகள், டிவி கதைகள், சீட்டு விளையாட்டு, மதுபானம் செய்வது, இதையெல்லாம் விட இப்பொழுது யாரை பார்த்தாலும் செல்போன். முதலில் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது ட்ரக் அடிக்ட், மதுபானத்திற்கு அடிமையாகிவிட்டான், இப்படித்தான் சொன்னார்கள். இப்பொழுது 100% செல்போனிற்கு அடிமையாகிவிட்டார்கள். இந்த செல்போனிலிருந்து நீங்கள் தயவு செய்து வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் கடன், தொல்லைகள், நினைத்த காரியம் நிறைவேறாது. இப்பொழுது பார்த்தால் 30 வயது, 35 வயது, 40 வயது செல்லும்படி அளவிற்கு கூட ஆண்களும் சரி, பெண்களும் சரி திருமண பந்தத்தில் இணைவது இல்லை. இதெல்லாம் என்ன காரணம் என்றால், வாழ்க்கை என்றால் என்ன என்று புரியாமல் இருப்பதுதான். அதனால் தயவு செய்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் இருளை நீக்கி ஒளி ஊட்டுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை மலரும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, காணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.